viewers, welcome back to BK Vlogs. எங்க வீட்ல அல்ட்ரா சூப்பர் ஃபாஸ்ட் வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கோங்க. இந்த கிரைண்டர் பத்தின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த மாடல் கிரைண்டர் யாராவது வாங்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நான் ஏன் சொல்றதுன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இந்த கிரைண்டரோட கெபாசிட்டி 2 லிட்டர் கெபாசிட்டி. இதில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டோன் உள்ளே போட முடியும், இல்லை ஸ்டோன் வெளில எடுக்க முடியும். அதுதான் வந்து உங்களுக்கு மேலே அந்த எப்படி காவடி மாடல் இல்லை வேறு ஏதாவதுக்கு மேலே எப்பயுமே ஒரு டூல் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்க்ரூ, அதுதான் அந்த ஸ்க்ரூ. இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மூவபிள் லிட்டு தான். இது நீங்கள் எப்போ வேணால் கழட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு சைடில் 2 கார்னர்லேயும் ரப்பரில் ஷாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த போய் உள்ளே உங்களுக்கு வந்து நல்லா நின்றுக்குது. இதோடைய செட்டிங்ஸில் பவர் பட்டன், நீங்கள் வந்து ரைஸ் கிரைண்ட் பண்ணுறீங்களா இல்லை சட்னி கிரைண்ட் பண்ணுறீங்களான்ற 2 ஆப்ஷன் இருக்குது. இதுதான் கிரைண்டருடைய அவுட்லுக் டிசைன். கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அல்ட்ரா சூப்பர் ஃபாஸ்ட் கிரைண்டர். இன்றைக்கி இந்த கிரைண்டரில் நான் வந்துட்டு 1.5 கப் உளுந்தும் 7 கப் அரிசியும் ஊற வச்சுருக்கேங்க. இந்த கிரைண்டர் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு இந்த 2 வீக்ஸில் இந்த கிரைண்டரில் ஒரு 2 டைம்ஸ் இட்லி பேட்டரும் 1 டைம் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிருக்காங்க. அவங்க நான் அரைக்கும் போதே சொன்னாங்க, இது ரொம்ப தலைவலியாக இருக்குது இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது அப்படின்னு. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது எவ்வளோ பெரிய தலைவலின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த லிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வைப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வைப்பர் வந்து சின்னதாக ஒரு 5 ரூபாய் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. மேலே வந்துட்டு கிரைண்டர் ரன் ஆகும்போது அந்த மூடி வந்து அந்த ரப்பர் சாப் தான் இருக்குது பார்த்தீங்களா, மூடி வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அது தானாக தூக்கிக்குது கொஞ்சம் நேரத்தில். இனிஷியலாக கிரைண்டரை ஆன் பண்ணும்போது நான் 12 மினிட்ஸ் செட் பண்ணி உளுந்து போட்டிருந்தேங்க. இப்போ வந்து 7 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 5 மினிட்ஸ் இருக்குது. இந்த 5 மினிட்ஸில் இந்த உளுந்து வந்து உங்களுக்கு இன்னும் அரைபடலை, அண்ட் தென் உங்களுக்கு கெப்பாசிட்டி பத்தலை. ஸோ நான் வந்து மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து அதிலேருந்து கொஞ்சமாக உளுந்து வலித்து வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாடலில் மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரைண்டர்லேருந்து உளுந்து எடுக்கணுன்னா கூட கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். கிரைண்டர் ரன் ஆகும்போது சும்மா மேலே அந்த விளிம்பில் ஓட்டிகிட்ருக்கிறத வேணால் நீங்கள் வலிச்சு விடலாம். ஆன் தி டீப் நீங்கள் வந்து உள்ளே வந்து கையை விட்டு மாவை தள்ளி விடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் இதில் வந்து மொத்தம் 4 ராடு இருக்குது, நடுவில் 2 ராடு இருக்குது, அண்ட் தென் அந்த 2 ஸ்டோன் பக்கத்துலேயும் 2 வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாவு கிரைண்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கையை உள்ளே விட்டிங்கன்னா உங்கள் கையும் சேர்ந்து சட்னி ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன், கொஞ்சம் மாவு வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் 5 மினிட்ஸ் ரன் ஆச்சு. அப்போவும் எனக்கு வந்து உளுந்து மசியில். ஸோ அனதர் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. கிரைண்டரில் நம்ம வந்து கை உள்ளே விட்டு தள்ள முடியாதுங்க. அவங்க அதுக்காக தான் இந்த வந்து வைப்பர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வைப்பர் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாடியில் டச் ஆகலை. நீங்களே பாருங்கள், மாவு எவ்வளோண்டு ஒரு எட்ஜில் மட்டும்தான் ஒட்டியிருக்கு. இது என்ன உள்ளே போய் உங்களுக்கு அதை வைப் பண்ணி விடும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரிய வரல. ஆக்சுவலாக இந்த வைப்பர் அவங்க கொடுத்துருக்கிறதே இந்த அட்டாச்மெண்ட்டே வேஸ்ட்டு தான். நார்மலாக ஒரு டேபிள் டாப் கிரைண்டரில் அட்லீஸ்ட் உளுந்து மட்டுமாவது நீங்கள் கிரைண்டர் ரன் ஆகும்போதே நம்ம வலிச்சு எடுக்க முடியும், வெளியில் எடுக்க முடியும். பட் இந்த கிரைண்டரில் நீங்கள் கிரைண்டர் ரன் ஆகும்போது நீங்கள் வந்து மாவை எடுக்க முடியாது. கிரைண்டர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கல்லை எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மாவை எடுக்க முடியும். நான் வந்து சிங்கப்பூரில் பேனசோனிக் ஆட்டோமேட்டிக் கிரைண்டர் தாங்க வச்சுருக்கேன். டைமர் செட் பண்ணுறது 45 மினிட்ஸ் வந்து அதில் மேக்ஸிமம் டைம் செட் பண்ண முடியும். சேம் மெஷர்மெண்ட் மாவு தான் நானும் அங்கே அரைக்கிறேன். அதில் வந்துட்டு எனக்கு கிரைண்டரோடைய ஒர்க் வந்துட்டு நியர்லி 1 ஹவரில் முடிஞ்சிடும். ப்ளஸ் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அந்த மாவு நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறதுக்கும் அந்த கிரைண்டர் வாஷ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோஃபார் அந்த கிரைண்டரில் 1 ஹவர் 15 மினிட்ஸில் எனக்கு கிரைண்டர் ஒர்க்கே முடிஞ்சிடும். பட் இந்த கிரைண்டரில் நியர்லி 2 ஹவர்ஸ் ப்ளஸ் நான் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு நான் இன்னும் வேலை பார்த்தேன். ஸ்டில் இந்த கிரைண்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 மினிட்ஸ் காமிக்கும். இந்த கிரைண்டரில் வந்துட்டு 2 மினிட்ஸில் ஒரு பீப் கொடுக்குது. அண்ட் தென் 1 மினிட் வரும்போது கண்டினியூவாக அன்டில் 0 வரைக்கும் உங்களுக்கு பீப் கொடுத்துட்டே இருக்குது. அந்த பீப் சவுண்ட் எதுக்குன்னா கிரைண்டர் ஆஃப் ஆக போது டைமிங் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக அந்த பீப் கண்டினியூவாக 1 மினிட் கொடுத்துட்டே இருக்காங்க.
உளுந்து மட்டுமே இந்த கிரைண்டரில் நியர்லி எனக்கு வந்துட்டு 1 hour மேலே டைம் எடுத்துக்கிச்சு 1.5 கப்பு உளுந்து அரைக்கிறதுக்கு. என்னடா கிரைண்டர் ரன் பண்ணும்போது கையை உள்ளே விட முடியாதுன்னு சொன்னாங்களே, இப்போ அவங்களே விட்றாங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம். 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு தாங்க நீங்கள் விரலை உள்ளே விட முடியும். என் மாவு நல்லா உளுந்து பொங்கி மேலே வந்துருச்சு கிரைண்டரில். அதனால தான் நான் வந்து அதை மட்டும்தான் மேலே எடுத்து நல்லா மசிஞ்சிச்சான்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் மறந்து போய் நார்மல் கிரைண்டரில் உள்ளே விடுற மாதிரி நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா உங்கள் விரல் கண்டிப்பாக சட்னி தான். இப்போ எனக்கு உளுந்து முடிஞ்சிருச்சு. நியர்லி 1 hour ப்ளஸ் ஆகிடுச்சு எனக்கு இந்த உளுந்து மட்டுமே நான் அரைச்சி எடுக்கிறதுக்கு 1.5 கப்புக்கு. இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த மேலே இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த கல்லை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு வலிக்க முடியும். கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டோமே, இப்போ அப்படியே எடுத்தால் என்ன நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக எடுக்க முடியாது, ரொம்பவே கை இடிக்கும். என் கையே கொஞ்சம் சின்ன கை தான், எனக்கே அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் கை பெருசாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த மாடல் கிரைண்டரில். அதனால தான் இந்த கிரைண்டரை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் உளுந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். மறுபடியும் ஸ்டோனை போட்டுட்டு நான் ஸ்க்ரூ பண்ணுறேன். அடுத்தது அரிசி போட போகிறேன். நான் வந்து 7 கப் அரிசி ஊற வச்சுருந்தேன். இதில் கண்டிப்பாக 7 கப் அரிசி ஒரே இடாக போட முடியாது. ஸோ நான் வந்து பாதி தான் அரிசி ஃபஸ்ட்டு போடுறேன். அந்த பாதியில் நீங்கள் போடும்போதே பாருங்கள், இந்த மாதிரி இமீடியட்டாக அந்த அரிசி கொஞ்சம் கிரைண்ட் ஆகிற அளவுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது அந்த ஸ்டோனு. 2 பக்கமும் உங்களுக்கு சுற்றுறது இப்போ நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. நான் வந்து இந்த 7 கப் அரிசியில் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். அதாவது 3.5 கப் அரிசி தான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கேங்க. அந்த 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் ஆகும்போதே கிரைண்டர் ரொம்ப சூடாயிடுச்சு. ஸோ நான் வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். மாவுமே ரொம்ப சூடாயிடுச்சு. இந்த மாதிரி மாவு சூடானால் மாவு சீக்கிரம் புளிச்சிடும், அந்த இட்லி தோசை நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் 10 நிமிஷம் ஆன் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த அரிசி போட்டு எடுத்தேன். 3.5 கப் அரிசிக்கு நியர்லி 22 மினிட்ஸ் டைம் எடுத்ததுங்க. நடுவில் ரெஸ்ட் இல்லாமல் 22 மினிட்ஸ் ரன் ஆன டைம் மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொரு 3.5 கப்புக்கு இன்னொரு 22 மினிட்ஸ் ஆச்சு. இதில் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வெளில எடுக்கிறதுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு. ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு வெட் கிரைண்டரில் நியர்லி 6 கப் ஆர் 7 கப் அரிசி தாராளமாக போட்டு அரைக்க முடியும். நான் பேனசோனிக்கில் சேம் 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் 7 கப் ரைஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஆனால் இதில் 3.5 கப்புக்கு மேலே அரிசி போட முடியல. லாஸ்ட் வீக் இதே கிரைண்டரில் எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிருக்காங்க. ஆப்பத்துக்கு யூஸ்வலாகவே பச்சரிசி பாதி புழுங்கரிசி பாதி சேர்த்து தான் நாங்கள் மாவு அரைப்போம். அந்த பச்சரிசி போயிட்டு இதில் அப்படியே பசை மாதிரி பிடிச்சிக்கிச்சான். மாவு வலிச்சு எடுக்க ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கிரைண்டருடைய டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ டெப்த்தில் ஒரு 1/4 பங்கு தான் உங்களுக்கு கீழே மாவு இருக்குது. 3/4 பாகத்துக்கு மேலே எம்டி கிரைண்டர் தான் இருக்குது. நான் வந்து 7 கப் ரைஸுன்றனால ஒரே இடாக போட முடியாதுன்னு பாதியாக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 5 கப்பு ஒரே இடாக நீங்கள் அரைக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக எதுக்கு கொள்ளாது. மார்க்கெட்டில் வந்துட்டு அல்ட்ரா தான் டேபிள் டாப் கிரைண்டர்லேயே ஒரு லீடிங் கம்பெனி. நியர்லி 25 இயர்ஸாக அவங்க வந்துட்டு வெட் கிரைண்டர் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு லீடிங் கம்பெனி எப்படி இப்படி ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசைனை வந்து மாடல் பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இது வரைக்கும் பட்டர்ஃப்ளை, ப்ரீத்தி, லக்ஷ்மி, ஈவன் அல்ட்ராலேயே வேறு மாடல்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எதுலேயுமே நான் அரைக்கும் போது சிரமப்படாத சிரமம் எல்லாமே இந்த கிரைண்டர் மாடலில் தான் நான் வந்து சிரமப்பட்டேன். அந்த அளவுக்கு கடுப்பாச்சு எனக்கே. அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் உமன் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க வாங்குறீங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டு சீக்கிரம் அரைச்சிடலான்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா எங்களை மாதிரி நினச்சி நீங்களும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தலைவலி தான். நியர்லி இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு 11,900 சம்திங். இப்போயுமே அமேசானில் 12,000 ப்ளஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ ரேட்டை கொடுத்து இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு இதை விட கம்மியாக 8,000 9,000 உங்களுக்கு பேனசோனிக் அண்ட் அல்ட்ராவில் வேறு மாடல்லாம் இருக்குது, கோல்டு அண்ட் பிளாட்டினம் சம்திங் அந்த மாதிரி. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிரைண்டர் யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலோ, இல்லை நீங்களே ஒரு ஷாப்புக்கு போய் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கிற சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சரவணா ஸ்டோர் போயிருக்கும்போது அங்கே இருக்கிற கிரைண்டர் செக்ஷனில் நிறைய மாடல் ஆஃப் கிரைண்டர் பார்த்துட்டு இதுக்கு தான் நிறையா வந்து நல்லா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரியும், சேல்ஸ் பர்சன்ஸு நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்த மாதிரியும்
ஸோ அமேசானில் வந்து பார்க்கும்போது இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் வந்து இது ரொம்பவே தலைவலி. தயவு செஞ்சு இந்த கிரைண்டர் மாடல் வாங்காதீங்க. அல்ட்ராவில் இதுக்கு பதிலாக நீங்கள் அதர் மாடல் 8000 ரேஞ்சில் இருக்குது, அது வாங்கினாவே ரொம்ப சூப்பராக மாவு அரைக்க முடியும். அதர்வைஸ் பேனசோனிக்கில் உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணுற ஒரு ஒயிட் கலர் ஒரு மாடல் இருக்குது. இப்போ நான் இந்த பிக்சரில் காமிச்சிட்டு இருக்கிறது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த அல்ட்ரா மாடல் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அல்ட்ராவில் இந்த மாடல் வாங்குங்க. இப்போ நாங்கள் வாங்கின அந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிரைண்ட் மாடல் வாங்கிடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.